ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 4 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட்ல இருமா ஆமரி கூட சேர்ந்து டெவி குலத்துல மீட் பண்ணி அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே ஆமரி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். பேலன்ஸ் சென்ஸை அவசரமா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக இருமாவை அவன் இடத்த நோக்கி வர வச்சிருப்பான். அப்ப அந்த இடத்துல ஒரு குடும்ப போட்டோ ஒண்ணு இருக்கிறத பார்த்தோன்னே ஆர்வமா அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதுல இருக்கிற சின்ன பையன் நான் தான். என்னோட பேரண்ட்ஸ் என்னோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணும்போது தான் இந்த போட்டோவையே நாங்க எடுத்தோம். என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டுருக்கேன். ஹியூமனா இருக்கிற நீ இந்த உலகத்துல தாக்கு பிடிக்கணும்னா கண்டிப்பா இந்த கதையை நீ கேட்டே ஆகணும். அப்ப பிளாஷ்பேக் காட்டிட்டு இருப்பான். ஒரு குட்டி பையன் யாருமே நுழைஞ்சிடவே கூடாது வேலி போட்டிருக்கிற இடத்துக்கிட்ட இருந்து எதையோ ஒன்னை எடுத்துட்டு இருப்பான். சிசுரோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே வா, நம்ம வீட்டை நோக்கி போவோம். உன் கையில என்ன வச்சிருக்கேன்னு உடனே என்கிட்ட காட்டு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீ ஒவ்வொரு வாட்டியும் போய் சொல்லும் போது உன் மூஞ்சிலேயே அது எல்லாமே எழுதி விட்டுருக்கு. ஒழுங்கா அதை என்கிட்ட காட்டுறியா இல்ல நடக்கிறதே வேறன்னு அவங்க அம்மா அவனை மிரட்டுறத பார்த்தோன கையை திறந்து காட்டிட்டு இருப்பான். ஒரு குட்டியா ஒரு கிரியேச்சரை ஒண்ணு கண்டுபிடிச்சு அவன் கையில வச்சிட்டு இருப்பான். சிசுரோட முக்கியமான ஹாபியே இந்த உலகத்துல அவனை தவிர மத்த லிவிங் கிரியேச்சர் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதை பத்தி ரிசர்ச் பண்றதுதான். ஒவ்வொரு வாட்டியும் விதவிதமான கிரியேச்சர் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ற பேர்ல அவங்க அம்மாட்ட ஓயாம திட்டு வாங்குறதே அவனோட பொழுதுபோக்கா இருந்துட்டு இருக்கும். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம யாருமே நுழையவே கூடாதுன்னு வேலி போட்டு அடைச்சு வச்சுக்கிட்ட வேலியையும் உடைச்சிட்டு அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்கிறதுக்காக ஆசையா உள்ள போயிட்டு இருப்பான். அவ திடீர்னு ஒரு பெரிய ஃபெதர் ஒண்ணு அவன் தலையில மேல வந்து விழுந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பறவை ஒண்ணு அவனை கேப்சர் பண்ணி அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்கும். நான் எங்க இருக்கேன்னு கண்ணு முழிச்சு பார்த்தனா கந்தல் கோலத்துல ஜெயன் ஹார்ன் ஹெரோயின் சொல்ற பெரிய பறவைகளோட நெஸ்ட்ல தான் இருந்துட்டு இருப்பான். அந்த அளவுக்கு பயங்கரமான பறவையை பார்த்தோன்னே அவனோட ஈரக்குலை எல்லாமே நடுங்கிட்டு இருக்கும். ஒரு ராத்திரி ஃபுல்லா அங்கேயே கழிச்சிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு அதிகமா பசி எடுத்துட்டு இருக்கும். அந்த பேடோட 2 முட்டையும் சாப்பிடலான்னு கிட்ட நெருங்கிட்டு இருக்கும் போது ஆக்ரோஷமா மாமா பேடு அவனை வந்து தாக்கிட்டு இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட வாழ்க்கையிலேயே அழகுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்ற விஷயமே அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். மாமா பேடு ரொம்ப கோவத்துல தாக்குனனாலதான் என்னோட வாயே இந்த அளவுக்கு கோரமா மாறிட்டு. அன்னைக்கு மட்டும் என்னோட பேரண்ட்ஸ் கரெக்டான டைமுக்கு வராம இருந்திருந்தாங்கன்னா நான் இப்ப உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன். அது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா இருந்து நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த ரீசனுக்காக தான் அவனோட பேரண்ட்ஸ் தொடர்ச்சியா அவங்க கிட்ட கண்டிப்போட நடந்திருப்பாங்க. ஆனா அவன் தான் எதையுமே காது கொடுத்து கூட கேட்டிருக்கவே மாட்டான். மாமா பேடு அதோட எக்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக தான் தன்னோட லைஃபையும் ரிஸ்க் பண்ணிச்சு. இந்த உலகத்துல எல்லாரோட உயிரும் ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு அப்பந்தான் தெரிய வந்துச்சு. ஹியூமனா இருக்கிற உனக்கு இந்த கதை கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அப்பந்தான் உன்னால இந்த நேதர் வேர்ல்ட்ல நிலைச்சு வாழ முடியும். தேவையே இல்லாம என்னோட கதையை சொல்லி உன்னை பயமுறுத்தி இருந்தானா என்ன மன்னிச்சிரு. ஆனா பேலன்ஸ் சென்ஸை நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிற டீமன்ஸ் கூட வாழதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கு அப்புறம் தான் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனவங்கன்னு எல்லா விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுலயும் முக்கியமா இங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாவே இருந்துட்டு இருக்காங்க. நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்கன்னு அந்த பாயிண்ட் எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு. ஆஸ்மோடியஸும் கலிகோவும் உன்கிட்ட ஏதோ பிரச்சனை வர போறதா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டோன்னா ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற விஷயத்தையும் நீ மறந்துடாத. இந்த லிவிங் கிரியேச்சரா இருக்கிற டீமன்ஸ் கிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கும். இந்த உலகத்துல இன்னும் நீ கண்டினியூஸா வாழணும் நீ ஆசைப்பட்டீனா நம்ம 2 பேருக்கு நடுவுல மாத்தி மாத்தி ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டு ஒவ்வொருத்தங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமா கேட்கலாம். உன்னோட பர்த்டே என்னைக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? அக்டோபர் 4 தான் என்னோட பர்த்டேன்னு இருமா சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டோன்னே பேலன்ஸ் சென்ஸை ஷாக் ஆயிட்டு இருக்கும். உடனே ஓபேராக்கு கால் போயிட்டு இருக்கும். அதை கேட்டோன்னு ஓபேராவும் ஷாக் ஆயிட்டு இருப்பான். இன்னைக்கு ராத்திரி என்னோட பேரன் இருமாக்கு என்ன டின்னர் வைக்கலாம்னு தெரியலையேன்னு சுலிவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது பேலன்ஸ் இன்சைட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இருமாவோட பிறந்த நாள் அக்டோபர் 4 சொன்னோன இருமாவோட பிறந்த நாள் அக்டோபர் 4 சொல்ற விஷயத்த கேட்டோன சுலிவன்ல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. காரணம் அவனோட பிறந்த நாள் அக்டோபர் 4 நடக்க போகுது. ஆனா அது எல்லாமே கடந்து போய் இப்போ அக்டோபர் 25 மாறிட்டு இருக்கும். அவனோட
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனோட பர்த்டேய மொத்தமா மறந்துட்டு இருப்பாங்க. எப்பவும் போல இருமா ரொம்ப சந்தோஷமா அவங்க தாத்தாவையும் ஓபேராவையும் மீட் பண்ணதுக்காக ரூம்குள்ள போயிட்டு இருப்பான். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓபேரா டக்குன்னு வந்து அவனோட கண்ணை கட்டி கைத்தாக்குல அவனை தூக்கி போட்டுட்டு எங்க கூட்டிட்டு போறோன்னே தெரியாம கடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தனா அப்பதான் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு வினோதமான ரிச்சுவல்ல ஈடுபட்டு இருப்பாங்க. ஒருவேளை நான் ஹியூமன் சொல்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு என்ன வறுத்து திங்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களான்னு அவன் அதிர்ச்சியில இருந்து பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு என்னோட பேரனுக்கு ஒரு முக்கியமான ஈவென்ட் நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த கிரேட் சேப்ல நோக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். என்னது ஈவெண்டா? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இருமாசமா உங்களோட முக்கியமான ஒத்தான ரிச்சுவல்ல நாங்க கலந்துக்கிறது நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குன்னு ஆஸ்மோடியஸ், கிளாரா, அமேரி, பேலன்ஸ் சென்சை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸார்ஸ்பிரேஷன் சொல்றது ஒண்ணு நடந்ததே இல்ல. உங்களோட பர்த்டேய மறந்த என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு ஆஸ்மோடியஸ் கதறி கதறி எழுதிட்டு இருக்க. எக்ஸார்ஸ்பிரேஷனா? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த டீமன் உலகத்துல டீமன்ஸ் எல்லாருமே அவங்களோட பிறந்தநாள் எல்லாத்தையுமே ரிச்சுவல் மூலமா தான் கொண்டாடுவாங்க. அதை தான் எக்ஸார்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அந்த டீமனை கெஸ்டா பாவிச்சு மத்த பார்ட்டிசிபென்ட் எல்லாருமே ஒரு வினோதமான காஸ்டியூம் போட்டுட்டு ஆடி பாடி அவங்களோட ஆஃபரிங்க அவங்க கிட்ட கொடுப்பாங்க. நார்மலா ஹியூமன் உலகத்துல பர்த்டே பார்ட்டிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டாடுறது தான் டீமன்ஸ் இந்த மாதிரி ரிச்சுவல் வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. எனக்கு 6 வயசுல தான் இந்த மாதிரி ரிச்சுவலே நடந்துச்சு. எனக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா என்னோட அண்ணன் என்னோட ஆஃபரிங் எல்லாத்தையுமே ஆட்டையே போட்டுட்டான். கிஃப்ட தான் இவங்க ஆஃபரிங் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிச்சுவலை நான் பார்த்ததே கிடையாது. என்னோட ரைவல் சொல்றதுக்கு நீ ஒத்தாவே இருந்துட்டு இருக்க. அப்ப நான் இது எல்லாமே உன்னோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக தான் இந்த ரிச்சுவல் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உன்னோட உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே கொஞ்சம் யூனிக்காவும் வித்தியாசமாவும் இருக்கும். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு எல்லாருமே அவனுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. ஆமா, காளிகோ எங்க போனா? அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொன்னோன ஓபேரா உடனே ஒரு சமனிங் சீலை எடுத்து இருமாவோட கையில ஒட்டி சமன் பண்ணோன காளிகோ அவனோட பேட் ஷேப்ல ஃபெமிலியரா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். எதுக்காக என்ன மட்டும் இந்த அளவுக்கு நீங்க கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? இதுல நியாயமே கிடையாது. நாங்க கூப்பிட்டு போதே நீ வந்திருந்தீனா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உனக்கு வந்திருக்காது. காய்ஸ் இப்ப அதை ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஒரு கப்புல வாட்டரை நிரப்பி அது மேல ஃபயரை எரிய வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனை சுத்தி நடந்துட்டு இருப்பாங்க. வாட்டருக்கு மேல ஃபயரா? இது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு. ஆனா எதுக்காக இது எல்லாமே என்ன சுத்தி பண்ணிட்டு இருக்காங்க? நானும் ஏதாச்சும் பண்ணணுமா? லிட்டில் இருமா, நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையே இல்லை. எக்ஸார் செலிப்ரேஷனோட முக்கியமே மானா வாட்டர்ல ஃபயரை நிரப்பி அவங்களோட சோலை அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பெரிய ஜெயின் கப்ல அந்த ஃபயர் வாட்டரை ஊத்துறது மூலமா அவங்களோட லைஃப் எல்லாத்தையுமே உன்னோட லைஃப் கூட சேர்ந்து ஒன்னா இணைக்க போறாங்கன்னு சொல்றதுதான் இதுக்கான அர்த்தமே. அதுக்கப்புறம் அவங்களோட பிரசண்டா இருக்கிற ஆஃபரிங்க அவங்க கிட்ட கொடுத்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஸ்மோடியஸ் அவனோட பிரசண்ட கொடுத்துட்டு என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்த வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுல கேப் கோட் இருந்துட்டு இருக்கு. நீங்க டீமன் கிங்கா மாறி உங்களோட ஜேர்னியை நோக்கி போகும்போது இந்த கோட்டை நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா உண்மையிலே அது ரொம்ப கெத்தா இருந்துட்டு இருக்கும். ஆஸ்மோடியஸ், நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இருமா, நீ எதுக்காகவும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த நேதர் வேர்ல்டு கொஞ்சம் பயங்கரமானது. அதனால டீமன்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாஸ்பிரேஷனை பயன்படுத்தி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ரிச்சுவலை நடத்தி சந்தோஷப்படுவாங்க. பேசிக்கலாவே மத்தவங்க தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்க தவிர நீ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இருமாச்சி, உனக்கு எந்த விதமான பிரசன்ட் பிடிக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியுது. அதனாலதான் நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். இனிமேல் அக்டோபர் 4 நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். நான் சந்தோஷமா அதிகமா இதுல கலக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வாளி நிறைய ஃபயர் எடுத்து அதுல ஊத்திட்டு இப்ப நான் கொடுக்க போற பிரசன்ட் என்னன்னா என்னோட ஃபேவரட்டான ஃபிளஷியும் ஸ்நாக்ஸும் அவனோட பிரதரும் சிஸ்டர் எல்லாருமே வரைஞ்ச டிராயிங்கும் அதுல இருந்துட்டு இருக்கும். கிளாராவோட அம்மா அவனுக்காக ஸ்லிப்பரை ரெடி பண்ணி கொடுத்துருக்கும். இது எல்லாத்தையுமே கிளாரா அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருப்பான். அடுத்ததா ஆமரி அவ கையாலேயே செஞ்ச ஒரு ஜெயண்ட் குக்கியா அவனுக்கு பரிசா கொடுத்துட்டு இருப்பான். சாப்னோக்கு ஒரு ஹெவியா இருக்கிற ஒரு பிரசன்ட் கொடுத்துட்டு இருப்பான். நீ என்னோட ரைவலா இருக்கிறனால எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தே தீரணும்னு அதுல வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடிய வெயிட் செட் எல்லாமே இருந்துட்டு இருக்க. கரோலி அவனோட ஸ்கின் எல்லாமே பளபளன்னு இருக்கிறதுக்காக காஸ்மெட்டிக் ஐட்டத்தை கொடுத்துட்டு இருப்பான். மியூசிக் ஃபெஸ்டிவல்ல எலிசபெத்தா கிட்ட அவன் லவ் லெட்டர் கொடுத்திருப்பான். அதே மாதிரியே ஒரு லவ் லெட்டரை எலிசபெத்தா அவனுக்கு பரிசா கொடுத்துட்டு இருக்க. ஜாஸ் அவனுக்கு இயர் ரிங்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். இதை நீ யூஸ் பண்றது மூலமா நீ பாக்கிறதுக்கே ரொம்ப கூலாவும் கெத்தா இருந்துட்டு இருப்ப. காமுவே அவனுக்கு ஒரு பெர்ஃபியூமை கொடுத்துட்டு இருப்பான். ஆகரஸ் அவனுக்கு ஃபிளஃபியான பில்லோவை கொடுத்துட்டு இருப்பான். கார்ப் அவனுக்கு பெல்லி வார்ப்பையும் ஸ்கார்ஃபையும் பரிசா கொடுத்துட்டு இருக்க. ஆலோசர் செகண்ட் இயருக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிற நோட் புக்கை கொடுத்துட்டு இருப்பான். பர்சன் அவனுக்கு கிஃப்டா மியூசிக் அப்ரிசியேஷன் செட்டை கொடுத்துட்டு இருக்க. பேலன்ஸ் சென்சை அவர் ஹியூமனா இருக்கிறனால அந்த நேதர் வேர்ல்ட்ல தாக்கு பிடிச்சு வாழக்கூடிய நெதர் வேர்ல்டோட பயோகிராஃபிய பரிசா கொடுத்துட்டு இருக்கும். எல்லாருமே தடபுடலா கிஃப்ட கொடுத்துட்டு இருக்கும் போது என்னோட நிலைமை
நிலைமை மட்டும் இந்த அளவுக்கு மோசமா மாறும் நினைச்சு கூட பாக்கலன்னு காளிகா சென்சே ஒரு ரோஸ் பூ அவனுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். இருமா, உன்னோட பிறந்தநாள் எல்லாமே முடிஞ்சக்கு அப்புறம் தான் நான் உன்னை மீட் பண்ணவே செஞ்சேன். அன்னைக்கு உன்னை மீட் பண்ணக்கு அப்புறம் அந்த நாள் எனக்கு ரொம்ப இனிமையான நாளா தான் என்னோட வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு கிடைச்சதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சுலிவனும் மத்தவங்க எல்லாருமே அவனுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இருமா, நீ அக்டோபர்ல பிறந்திருக்க, நான் ஏற்கனவே செப்டம்பர்ல பிறந்திருக்கனால இனிமேல் நீ என்னோட லிட்டில் பிரதர். அதை கேட்டோன்னு இருமா அழுதுட்டு இருப்பான். என்னோட லிட்டில் பிரதரா இருக்கிறதுக்கு உனக்கு ஆசையே இல்லையா? அவன் மட்டும் உன்னோட பிரதரா மாறிட்டானா அவன் வாழ்க்கையை நாசமா போயிரும். அதனால நடக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இருமாவே அள வச்சிருப்ப. இன்னைக்கு உன்னோட கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்னு ஆஸ்மோடியஸ் அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. இது ஒண்ணு அவனோட தப்பே கிடையாது. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில யாருமே இந்த அளவுக்கு சந்தோஷமா என்னோட பர்த்டேயை கொண்டாடினதே கிடையாது. நீங்க அதிகமான கிஃப்ட்ஸையும் அதிகமாவே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது. கைஸ், உங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு இருமா சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருப்பான். கைஸ், எதுக்காக நீங்க அவனை அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கீங்க? யாராச்சும் கஷ்டத்துல இருந்தாங்கன்னா கெட்டிப்பிடி வைத்தியத்தை மூலமா அவங்களை குஷிப்படுத்தணும்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன்னு பர்சன் மத்தவங்க எல்லாருமே அவனை அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்க. எதுக்காக இருமா நம்ம கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான்? அதுதான் கொஞ்சம் வினோதமா இருந்துட்டு இருக்கு. இருமா, இந்த ரிச்சுவல்ல நாங்க தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் தவிர நீ எங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட பர்த்டே டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நான் அதிகமான கிஃப்டையும் அதிகமா உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட ஆஸ்மோடியஸுக்கு ஜூன் 6, கிளாரா மே 5, இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களா 1 by 1 வந்து அவங்களோட பர்த்டே டேட் எல்லாத்தையுமே இருமா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. காளிகா சென்சோயோட பர்த்டே என்னைக்குன்னு உங்க யாருக்கே தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பிறந்திருக்கும் போது மத்த பசங்க எல்லாருமே கதறி எழுதிருப்பாங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் நீ கத்துனீனா உன் குறவலையே கடிச்சு துப்பிடுவேன்னு. அவன் மட்டும் சிடிச்சிட்டு இருந்தனால அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே அவனுக்கு எந்த விதமான பர்த்டேயும் கொண்டாடாம கை கழுவி விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காளிகா சென்சை அவனை எல்லாருமே கலாச்சிட்டு இருக்கிறத கேட்டோன்னு என் முதுகு பின்னாடி என்ன இப்படி கேவலப்படுத்தீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு அவங்க 3 பேரையுமே அவன் கதற விட்டுட்டு இருப்பான். மீறுமா, இந்த ரிச்சுவலோட மெயின் ஈவெண்ட்டுக்குள்ள போவதுக்கான டைம் வந்துட்டு. மெயின் ஈவெண்ட் சொன்னா கண்டிப்பா கேக்ல இருக்க கேண்டில ஊதி அணைச்சு எல்லாருமே கேக்க வெட்ட போறாங்கன்னு தான் நினைச்சு கேண்டில் எங்க இருக்குன்னு சந்தோஷத்துல கிட்ட நெருங்கி போனா கேண்டிலுக்கு பதிலா ஹெல் ஃபயர் அந்த இடத்துல நிரம்பி இருந்துட்டு இருக்கும். ஈருமா எப்படி அந்த ஹெல் ஃபயர் எல்லாத்தையுமே அணைக்க போறான்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருந்துட்டு இருக்க. ஊதுவான் ஊதிட்டே இருப்பான். கடைசியில தொண்டை தண்ணி வத்த ஊதி ஒரு வழியா அந்த ஹெல் ஃபயரை அணைச்சிட்டு இருப்பான். என்னதான் இருமாவோட பர்த்டே டேட்டை மறந்து 3 வாரம் கழிச்சு பர்த்டே பார்ட்டியை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தடபுடலா கொண்டாடி சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். இது மூலமா இருமாக்கு 15 வயசு ஆயிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.